யூடியூப் சொந்தங்களே, உறவுகளே, என்னுடைய அருமை உறவுகளே, அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைய நாள் தெரியுமா? அருமையான நாளுங்க. அட்சய திதி. அட்சய திதிங்கிறது அல்லல்ல குறையாத நாள். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா பொருளும் 16 பெற்று பெருவாழ்க வாழ்க. எல்லா பொருளும் உங்கள் வீட்டில் எல்லா பொருட்களும் அட்சய பாத்திரம் போல குறையாமல் நீங்கள் அனைவரும் மேன்மேல் வளர்க வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன செய்கிறீங்கன்னா, இருக்கப்பட்டவன் கடையில் போய் நகை எடுப்பான், வெள்ளி எடுப்பான், தங்கம் எடுப்பான். நம்ம இல்லாதப்பட்டவன் என்ன செய்ய முடியும்? வாங்கிறதுக்கு வசதி இல்லை. இருந்தாலும் என்ன செய்ய தெரியுமா? கடையில் போயிட்டு மஞ்சள், உப்பு, துவரம்பருப்பு, புளி, மிளகாய் போல் நம்ம வீட்டுக்கு தேவையான இன்னைக்கு பொருள், நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு தேவையான பொருள் 5 பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம சாமி படத்துக்கிட்ட வச்சு, ஆண்டவா எனக்கு இந்த அட்சய தீதியிலேருந்து எனக்கு அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் எனக்கு எல்லா பொருளும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் பிரார்த்தனை பண்ணிங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி தயிர் சாதமோ இல்லை மோரோ இல்லாதப்பட்டவங்களுக்கு, இருக்கப்பட்டவங்களுக்கோ உங்களால் இன்றைக்கி தர்மம் பண்ணுங்க. நம்ம செய்ய தர்மம் தான் மேற்கொண்டு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் சங்கதிகள் நல்லா இருப்பாங்க. என்றைக்குமே நம்மளால் முடிந்த அளவு லட்சக்கணக்கில் நம்ம உதவி பண்ண தேவையில்லை. ஒரு சிறிது அளவு, ஒரு 10 ரூபா, 1 ரூபா நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க. நம்ம உதவி செய்கிறது நம்ம அவ்வளோ நல்லது, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களிடம் இந்த அட்சய தீதி நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நீங்கள் இன்றைக்குமே என்னுடைய உறவுகள், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்கீங்க, சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் போல அனைவருக்கும் அட்சய தீதி அல்லல்ல குறையாத நாளாக அமைய வேண்டும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். பாய். இப்படிக்கு கேப்டன் ராஜு. ஓகே, பாய், சி யூ.